திரும்பவும் லாக்டவுன் வர மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு எதுவும் பாக்குறீங்களா? லாக்டவுன் வர சொல்றதெல்லாம் மாரி இருந்தால் பார்க்கும்போது இதால் லாக்டவுன்லாம் வராது. இதுக்கு ஒரு இதால் என்னன்னாக்கா லாக்டவுனு பெட்ரோலு டீசல் விலை கிடைக்காம இருந்தாக்கா ஏன் லாக்டவுன் இல்ல வருதுனாக்கா இதனாலன்னு மட்டும் சொல்லல. இப்ப நம்ம இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா சில விஷயங்கள். ஆமாம் டீசலு கிடைக்காத பற்றாக்குறை ஆகிறதால கொஞ்சம் எல்லாமே அவாய்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருங்க. ம். கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க பிரச்சனை முடியிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்புறமேட்டு வேணா நம்ம லாக்டவுன் மாரி இதை இது பண்ணி விட்டுடலாம். அப்படி தான் அவர் பிரதமர் சொல்கிறாரு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி ஏன்னு கேட்டால் நம்ம குறைச்சி நம்ம பண்ணோம்னாக்கா கொஞ்சம் வாங்குறதுல அங்கே கொஞ்சம் கம்மியாக்கி நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும் தான் அவர் சொல்கிற வார்த்தைக்கு ஏற்றுக்க வேண்டியதாகுது. இது நம்ம மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள் எல்லாருக்கே தெரியுது இல்லை ஏன் இதில் ஏறுது. இதை முதல்ல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதால் மோடி தான் காரணம், மோடி மேலே சொல்லக்கூடாது, பிரதமர் மேலே சொல்லக்கூடாது. தவறான விஷயம். அவர் ட்ரம்ப் பண்ணுற வேலை எல்லாத்தையும் இந்த ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்குன்னு பண்ணின்னுக்கிறாப்புல. அதையும் கொஞ்சம் புரிஞ்சு ஜனம் நம்ம தான் மாறிக்கணும். அதால் மோடி பார்க்கறதுக்கு நல்ல சிறந்த ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டால் மோடி மாதிரி வராது. மக்கள் தொகை கண்ட்ரோல் நம்ம வந்து பிரதானமாக எடுக்கிறது இல்லை. நம்ம அப்படி விடும்போது ஒரு ஜனநாயக முறையில் அவர் வந்து சொல்கிற கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். நம்ம வந்து சோசியலிஸ்ட் மாதிரி ரஷ்யா மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி இதை சொல்லலாம். இப்போ வந்து ஓப்பன் இதில் வந்து ஜனநாயகத்தில் வந்து நம்ம அவர் எப்படி பேச முடியும்? ஜனநாயக நாடாக நம்மளுக்கு எப்படி அவர் சொல்ல முடியும்? எந்த ஆட்சி வந்தாலும் இவ்வளோ காலம் வந்து எப்படி நடந்தது? ஏறும் இறங்கும் லாரி சத்தம் கூட ஏறும். டீசல் பெட்ரோல் வந்து அங்கே வருமானம் இல்லாதனால தான் டீசல் பெட்ரோல் விலை ஏறி போகுது. அது ஏறலைனாக்கா விலைவாசி ஏற்ற சான்ஸே கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போது கேஸு விலை ஏறி போச்சுமா, 75 ரூபா 80 ரூபா இருந்தது, 100 ரூபா ஆகிட்டாங்க. ஒரு 10 ரூபா போட்டு கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். அதுதான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து இப்போ இந்தியா வந்து ஏதாவது இதை பார்க்கும் போது ஏதாவது திருப்பி ஒரு லாக்டவுன் வந்துடுமா, ஒரு பிரச்சனை வரமான்ற கொஞ்சம் பயப்படுற நிலைமையாக தான் இருக்குது அது. ஏன்னா மக்களுக்கு அது அவசியமான விஷயம் கேஸு, இந்த பெட்ரோல் எல்லாமே. அதனால் மக்கள் கொஞ்சம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு. இப்போ ஒரு பெரிய டேஞ்சர் விஷயமா ஏதோ ப்ராப்ளமான ஒன்றும் புரிய மாட்டுது அது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எதை நோக்கி போகுது இந்த ப்ராப்ளம்னு நம்மளுக்கு தெரியல.